நம்ம நிறைய கர்மாக்கள் நிறைய விதத்துல வரும் ஒரு மனிதருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். தோஷம் கூட கர்மா தான் அப்படின்னு ஜாதகத்துல சொல்றாங்க. ஒருத்தருக்கு பெண்களால தோஷம் ஏற்படுத்திருக்கலாம், இன்னொருத்தர் கர்ப்பிணி பெண்களால தோஷம் ஏற்படுத்திருக்கலாம், இல்ல முன்னோர்களால தோஷம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு தோஷத்துக்கும் அதற்கான நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்கல்ல. ஸோ மாந்திரிகத்துல அப்படி நிவர்த்திக்கான பலன்கள் ஏதாவது இருக்கா சார்? அதாவது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் குறைஞ்சது ஒரு நூற்றுக்கணக்கான தோஷங்களை, ஒரு நூற்றுக்கணக்கான கருமாக்களை போக்கும். நம்ம ஏற்கனவே இதை பதிவிட்டிருக்கேன். நாளைக்கு கசாப்பு கடைக்கு போகிற ஆட்டையோ மாட்டையோ பேரம் பேசாமல் விலைக்கு வாங்கி அந்த உயிரை காவந்து பண்ணலாம். இப்போ முதலே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, கேட்க திறனற்ற உயிருக்கு தானம் பண்ணலாம். கேட்க திறனற்ற உயிருக்கு தானம் பண்ணுறதுக்கே உனக்கு பாதி கருமா போகுதுன்னா, அந்த கேட்க திறனற்ற உயிரை காவந்து பண்ணும்போது அதுக்கு மறுபிறவி கொடுக்குறாங்க. இப்போ ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் ஈசன்கிட்ட தான் இருக்கு, ஒரு மனிதன்கிட்ட இல்லை. அப்போ அந்த ஒரு மனிதனா இருக்கிறவன் அதுக்கு மறு உயிர் கொடுக்குறான், கடவுளுக்கே நிகராக மாறிடுறான் இல்லையா. அப்போ டோட்டல் கருமாவும் டோட்டல் தோஷமும் நீங்கிறதா ஒரு ஐதீகம். அப்படி பண்ணலாம்.